வெல்கம் டு டி ஃபேஷன் டிசைன். இன்றைக்கி வந்து எம்ப்ராய்டிங் கிளாஸு 7 தான் வந்து பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்து எப்படி வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து கப்புள்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். கப்புள்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஹேர் தான் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீடில் வந்து ஹோல்ஸ் பெருசாக இருக்கிற மாரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 5 சுற்று வர மாரி நல்லா மொத்தமாக இருக்கிற மாரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த பிளாக் கலர் நூல் வச்சு ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜென்ஸுக்கு வந்து சேம் அதேமாரி தான். மேலேருந்து கீழே குத்தி இழுத்துட்டு, மேலேருந்து கீழே குத்திட்டு மறுபடியும் கீழேயே குத்தக்கூடாது. மறுபடியும் மேலே தான் வந்து நீடில் விட்டு குத்தி இழுக்கணும். கேப் தெரியாமல் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் வந்து என்ன பண்ணலான்னா, அந்த லேடிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஜென்ஸுக்கு வந்து நம்ம வந்து கலர் பெயிண்டிங் தான் கொடுக்க போகிறோம். கலர் பெயிண்ட்டு இல்லாதவங்க வந்து த்ரெட்டே கூட வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ராய்டிங் போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கேன்.
ஹேர் வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த லேடிஸ்க்கு வந்து நம்ம பேக் சைடில் வந்து ஹேர் இருக்கிற மாரி ஜடை போடுவோம் பார்த்திங்களா, அதேமாரி வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அது வந்து அடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் குட்டி குட்டி வீடியோவை தான் ரெடி